சொன்ன ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லிட்டரு 1 லிட்டரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் 4 லிட்டர் கலந்தாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்த்து இந்த ரேஷியோ வந்துட்டு 5 மாடுகளுக்கு செய்யலாம். 5 மாடுகளுக்கு கணக்கு. ஆனால் வந்துட்டு ஆடுகளாக இருந்தால் 10 ஆடுகளுக்கு கணக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தடவி வச்சுட்டிங்களா, தடவி விட்டுறணும். ஓகேங்களா? ஆடு மாடுகளை தடவி அப்படியே விட்டுறணும் கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு 250 கிராம், அதாவது 250 எம்எல் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் வந்துட்டு விளக்கெண்ணெய் தேவைப்படும். விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 கிராம் மஞ்சள்னால் கட்டி மஞ்சளாக இருந்துச்சுன்னா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தூள் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? மஞ்சள் தூள். ஓகேங்களா? 250 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 25 கிராம், 10 கிராம் வந்துட்டு பச்சை கற்பூரம். நார்மலான நம்ம பற்ற வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் இல்லை, பச்சை கற்பூரம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை மெடிக்கலில் கிடைக்கும், எங்கே வேணாலுமே கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். பச்சை கற்பூரம் சொல்லிட்டு வெள்ளையாக இருக்கும். அந்த கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இது 3த்தையுமே அந்த விளக்கெண்ணெயில் குழச்சி ஒரு நாளைக்கு முன்னாடியே, இப்போ இன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் தேய்ச்சி வரீங்கன்னா நேற்றே ரெடி பண்ணி வச்சிடும். நேற்று வந்துட்டு அதை குழச்சி வெயிலில் வச்சு ஒரு நாள் வெயிலில் காயணும் ஃபுல்லாக. அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு காட்டன் துண்டில் அந்த எண்ணெயை தொடச்சி அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு உண்ணிகள்லாம் அதிகமான இடத்துல, ஒரு இடத்துல கூட்டமாக நிற்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஆடுகளுக்கு இந்த மாடுகளுக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், எப்பயுமே இந்த இடத்துல ஈத்தொல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல, இந்த இடத்துல தாலி அண்டா இங்கே கீழே அடிப்புறதெல்லாம் அந்த இடத்துல இந்த எண்ணெயை வந்துட்டு தடைய விடணும். இப்படி நீங்கள் தடைய விட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் 5 நாள், அதாவது 5 வாரத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சுத்தமாக க்யூர் ஆகிடும். இந்த ரெண்டாவதாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னோம், ரெண்டாவதாக ஒரு பேஸ்ட் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் இது இல்லாமல் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா லிக்யூட் ஃபார்மெட்டில் அந்த வேப்பம் இலெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தடவை சொன்னோம் பார்த்து, அதிலேயே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிடும். பாதி ஒரு 90% க்யூர் ஆகிடும். இருந்தாலுமே கூட நீங்கள் இதையும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இது பக்காவான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வைத்தியம். இந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக 5 வாரத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு வீட்டிலே உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெண்டாவதாக சொன்னது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னதையாச்சும் பண்ணுங்கள். ரெண்டுமே சேர்ந்து ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஓகேங்களா? இன்கேஸ் என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேப்பிலையை மட்டுமே வச்சு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்துட்டு பண்ணி நீங்கள் வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான க்யூராக இருக்கும். உங்களுக்கு இந்த பேன் தொல்லை, உண்ணி தொல்லை இதுலேருந்து கம்ப்ளீட்டாக விடுவற்றும். நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதை விட்டால் வேறு வைத்தியமே கிடையாது உங்களுக்கு. அதாவது நான் இயற்கை வைத்தியத்தில் ஓகேங்களா ரொம்ப ரிசல்ட் இருக்கும். தயவு செஞ்சு இதை நீங்கள் பண்ணுங்கள். நாய்களுக்கெல்லாம் கூட இதை வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஆடு மாடு நக்கிச்சுன்னா கூட எந்த ப்ராப்ளமே ஆகாது, ஹெல்த் இஷ்யூ எதுவுமே ஆகாது. ஓகேங்களா?